எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அனைவரையும் மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நிச்சயமாக விட்பா உறுப்பினர்களாகிய உங்களுக்கான நாள். உங்களுக்கான ஏராளமான நற்செய்திகள், மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இங்கே நடக்க இருக்கின்றன. இங்கே நடைபெற உள்ளது மீன் முள்ளு படத்திற்கான ஆடியோ லான்ச் மாத்திரமல்ல, விட்பாவிற்கான இன்னொரு சிறப்பான ஒரு நாளாக இது அமையும் என்று நம்புகின்றேன். முதலில் இந்த விட்பா வெளியிட உள்ள திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களை பற்றி மிகச்சிறிய அறிமுகத்துடன் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். விட்பா வெளியிட உள்ள நான் இயக்கிய 5 படங்களுக்கான ப்ரொடியூசர் அவர்களை இங்கே நான் அறிமுகப்படுத்துகின்றேன். என்னுடைய கருப்பு உடன்படிக்கை என்ற திரைப்படம் விட்பாவிற்காக நான் அன்பளிப்பு செய்த என்னுடைய 3வது திரைப்படம். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக பனங்குடி மணி என்ற எங்களுடைய விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான சுப்பிரமணியம் அவர்களை நாங்கள் விட்பாவின் மூலம் அறிமுகப்படுத்துகின்றோம். அவர் முன்னாள் இராணுவ வீரர், மிகச்சிறந்த நற்பண்புகளை கொண்ட ஒரு நல்ல நண்பர், சாதாரணமாக அனைவரையும் நேசிக்கக்கூடிய, அனைத்து விட்பா உறுப்பினர்களின் எதிர்காலத்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு நண்பர். இவர் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக விட்பா மூலம் அறிமுகமாவதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர் பனங்குடி மணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீன் முள்ளு திரைப்படத்தின் இசை வெளியீட்டிற்காக அனைவரும் வருகை தந்துள்ளீர்கள். இந்த மீன் முள்ளு திரைப்படத்தின் தயாரிப்பாளராக விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரான டாக்டர் வி சுப்பையா பிள்ளை அவர்களை எங்களுடைய விட்பா அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. மிகவும் சிறந்த ஒரு கொடைவள்ளலான தொழிலதிபரான எங்களுடைய டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்கள் என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பர். டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்கள் என்னுடைய மகன் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்திற்கு தயாரிப்பாளராக வந்ததன் மூலம் எங்களுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. அவரை நான் நன்றியுடன் இந்த இடத்தில் ஞாபகம் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் அவரும் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் இடம்பெறுவார் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக என்னுடைய மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் தான் கொரோனாவில் ஒரு குற்றவியல். கொரோனா இந்த வைரஸை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரான நண்பர் ஆர் மகேந்திரன் அவர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் நிசான் மோட்டார் கம்பெனியின் உயர் அதிகாரியாக இருக்கின்றார். இவர் ஒரு மிகச்சிறந்த மனித நேயம் உள்ள ஒரு நண்பர். மிகவும் ஒரு சிறந்த கதாபாத்திரம் ஒன்றில் இந்த மீன்முள்ளு படத்திலும் இவர் நடித்துள்ளார். இவரை அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக என்னுடைய மிகவும் முக்கியமான திரைப்படம், என்னுடைய வாழ்நாளில் 2வது திரைப்படம் கீரைகள். பாரதி ராஜா சார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஆர்.பி. சௌத்ரி சார் அவர்களின் அனுசரணையுடன் இளைய தளபதி விஜய், மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆகியோரால் வெளியீடு செய்யப்பட்ட இந்த திரைப்படம் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டு மிகவும் மாபெரும் வெற்றி அடைந்தது. இந்த திரைப்படத்தை மீண்டும் வெளியிடுகின்றோம். நண்பர் எஸ். அரவிந்த் குமார், விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினரான எங்களுடைய நண்பர் அரவிந்த் குமார் அவரை தயாரிப்பாளராக கொண்டு இந்த திரைப்படம் வெளியிடப்படுகின்றது. இவர் இந்த மீன்முள்ளு படத்தின் புரொடக்ஷன் மேனேஜராக மிகவும் சிறந்த தனது திறமையை காட்டி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திய ஒரு நெருங்கிய நண்பர் அரவிந்த் குமார் அவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் சிறந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக மாறுவார் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய இன்னொரு படம் மன்னிக்கும் முன் என்ற திரைப்படத்திற்கு எஸ். குணசேகரன் அவர்களை நாங்கள் தயாரிப்பாளராக தீர்மானித்துள்ளோம். இவர் விட்பா அமைப்பின் உயர்குட உறுப்பினர். முன்னாள் மத்திய அரசு தர நிர்ணயங்கள் செய்கின்ற ஒரு அதிகாரியான இவர் மிகவும் தரமானவராகவே விட்பா இவரை தேர்ந்தெடுத்து இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்துகின்றது. விட்பாவினுடைய ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், விட்பா தயாரிக்கின்ற ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஆகக்கூடினால் 5 பேரை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்துவது. அந்த வகையில் இவர்கள் இந்த ஒவ்வொருவரும் எங்களுடைய 5 திரைப்படத்தின் தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் எங்களுடைய விட்பா நண்பர்களாகிய நீங்களும் விட்பாவின் படங்களில் தயாரிப்பாளராக நிச்சயமாக வரலாம். இந்த என்னுடைய படங்களின் பெரும்பகுதி வருமானம் நிச்சயமாக ஏழைகளுக்கும் நமது விட்பா கலைஞர்களுக்கும் பெருமளவில் உதவும் என்று நம்புகின்றேன். அதுதான் எனது விருப்பமும் கூட. இங்கே நடைபெறப் போகின்ற இந்த விழாவில் நீங்கள் ஏராளமான விஷயங்களை, தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரையில் நடைபெறாத பல அதிசயங்கள், பல விஷயங்கள் இங்கே நடைபெறப் போகின்றது. ஒரு வாழ்நாளில் சினிமா கலைஞன் ஒருவன் எதை ஆசைப்படுவானோ அதை அடைய வேண்டும் விட்பாவில் என்ற ஒரு
நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இன்று பல விஷயங்கள் செயற்பாட்டுக்கு வருகின்றது. இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது அதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே இடப்பிரச்சனை, நெருக்கடி, சிலருக்கு உட்கார இடமில்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுடைய அன்பு கலைஞர்கள், விட்வாவின் அன்பு உறுப்பினர்கள் அதை பெருமனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையை உங்களிடமிருந்து தற்காலிகமாக இப்போது விடைபெறுகின்றேன். மழை போல வந்தார், காற்றாக நீற்றாக நான் பாட பாட்டாக வந்தார்.